ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் நிலா வீட்டுக்கு சோழன் வந்து பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து நிலாவையும் சாப்பிட வச்சுட்டு அவரும் சாப்பிட்டு அவங்க அப்பா அம்மா எதிர்க்க நல்லா தில்லாக பேசிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு போன உடனே போன உடனேயே நிலாவை பார்த்து அவங்க அப்பா அம்மாலாம் கேட்குறாங்க, ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க? உன் மனசில் நீ அவன் பாட்டு வந்தான், பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தா, நீயும் சாப்பிட்ட. அப்போ நான் உனக்காக இத்தனை ஐட்டம் சமைச்சது எல்லாம் வேஸ்ட்டா? என்னை பார்த்தா என்ன முட்டாள தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய அம்மா கேட்குறாங்க. உடனே இவங்க நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா சொல்கிற நீ? எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும், அதனால் அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அவர் சோழன். நீ சமைச்ச சாப்பாடையும் தானே நான் சாப்பிட்டேன், என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலாவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ காலையில் தான் வந்த, அதுக்குள்ளே உடனே வீட்டுக்கு வந்து உங்ககிட்டயே பேசின்ட்டு இது மாதிரி பண்ணிட்டு போகிறாரு. அதுவும் அந்த பரோட்டாவை கையை கூட கழுவலை, 2 கையாலையும் பிச்சு போட்டு தராரு, நீயும் அதை சாப்பிட்ற. எப்படி நீ இப்படியெல்லாம் ஆன அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நிலாவை. என்னம்மா இப்போ தான் அவர் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம் போகலான்னு சொன்னீங்க, நானும் அங்கே போகலான்னு சொன்னோம், அதுக்குள்ளே அவர் வந்துட்டாருன்னு இப்போ பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிலா. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, நிலா உனக்கு சோழனை ரொம்ப பிடிக்குமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிடிக்குமே அப்படின்றாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையும் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு நிலா நீ டைவர்ஸ் பண்ண? எங்களுக்கு என்ன காரணம்னே தெரியல, எதனா நீ மறைக்கிறியாம்மா, சொல்லுமா எங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. நிலா உடனே சோகமாயிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன்ட்டு போயிடுறாங்கங்க. சோழனும் வீட்டுக்கு போயிட்டு ஒரே சந்தோஷமாக பாட்டு பாடிக்கின்னு டான்ஸ் ஆடுறாரு. என்னென்ன ரொம்ப ஜாலியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் கேட்குறாரு. சேரன்லாம் கேட்குறாங்க, என்னடா சோழா, என்னடா ஆச்சு அப்படின்னு. அண்ணே நான் நிலா வீட்டுக்கு போயிருந்தேனே, அங்கே வந்து நிலா கூடவே நானும் சாப்பிட்டு வந்தேனே, நிலா ரொம்ப நல்லா பேசினா என்கிட்ட, அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லா பேசினாங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. பரோட்டாலாம் வாங்கிட்டு போனேன்றாரு. அதுக்கு வந்து, உண்மையாவாடா நீ நிலா வீட்டுக்கு போனியா, நிலா நல்லா பேசிச்சாடா உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் கேட்க, ஆமாண்ணன்றாரு. சரி சரி வா சாப்பிடுன்றாரு. இல்லைண்ணே நான் நிலா வீட்லேயே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் சந்தா சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே சேரன் போயிட்டு சந்தா கிட்ட வீடியோ காலில் பேசுகிறாரு. அதுக்கப்புறமா அந்த வீட்டில் நடேசன் குளிச்சுட்டு டவுலெல்லாம் தொடச்சி எங்கோ போட்டுடுறாரு வீட்டில். அப்போ வந்து சேரனுக்கு கோவம் வருது. ஏன்ப்பா இது மாதிரி துணிங்கெல்லாம் அங்கே போடுறீங்க? நிலா இருந்தால் இந்த வீடு ஒழுங்காக இருக்கும், நிலாவுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, கத்தும். ஆனால் நீங்களாம் என்னென்னா இது மாதிரி பண்ணுறீங்களே, என்ன பண்ணுறது, இந்த வீட்டில் ஒவ்வொரு பொருளும் அங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ வந்து சோழன் என்ன பண்ணுறாருன்னா, நிலாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ், தூங்கிட்டியா அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. நிலாவும் இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. 2 பேரும் மெசேஜில் சூப்பராக பேசிக்கிறாங்கங்க. சோழனும் அப்படியே என்ன கேட்குறாருன்னா, என்னை நீ மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அனுப்புகிறாரு. அவங்க வந்து மெசேஜில் சும்மானாங்க இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதே மாதிரி 2 பேரும் ஒரு ஆசையோட புரிதலோட 2 பேரும் மெசேஜில் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பல்லவன் வந்து கிண்டல் பண்ணுறாரு. அண்ணா என்ன நீ கல்யாணத்துக்கு முன்னாடியோ அண்ணியை லவ் பண்ண, டைவர்ஸ் ஆகிட்ட பிறகும் நீ லவ் பண்ணுற, ஒரே லவ் மூமெண்ட்டு தான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் குளிச்சுட்டு ரெடி ஆகுறாருங்க. ரெடி ஆகிட்டு வானதி கூட வெளியே போகிறேன்னு சொல்கிறாரு. அப்படியாடா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட போறியா யார் கூடனா? இல்லை, வானதி ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்னை கூப்பிட்ருக்கா, எல்லாரும் அவங்கவுங்க ஜோடிலாம் வராங்களாம், நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறேன், என்ன சட்டை போட போகிறேன்னு பார்த்தா அவர்கிட்ட நல்ல சட்டையே இல்லை. உடனே சோழனுடைய சட்டையை எடுத்து, இதை போட்டுக்கடா சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. உடனே அவருக்கு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி அண்ணனும் தம்பியும் ஏதோ பண்ணுறாங்க, வாரி விடுறாங்க. அப்புறமா இவரும் கிளம்புறாரு. நாளைக்கு வானதியோட பாண்டி எப்படி சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுறாளா, இல்லை சண்டையோட ட்ராவல் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாமா? நன்றி, பாய்.